ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோவுடைய அம்மா ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு ஹீரோ உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறான், அவங்ககிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க அம்மா சொல்லி வச்ச மாதிரியே ஹீரோயினை பார்த்து ஆக்சுவலாக வந்து ட்ரெஸ் ஷாப்பிங் நாளைக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான், வெட்டிங் கவுன் வந்து சூஸ் பண்ணுறதுக்காக. நம்ம ஹீரோயினும் அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது, என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த விஷயத்த ஹீரோவும் அப்படி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவரோட அம்மாவும் எதுக்காக உன் ஃபியான்சேவோட போகாமல் ஃப்ரெண்டு கூட போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோயினை கேட்குறாங்க. ஹீரோயினும் இல்லை, ஹீரோ வந்துட்டு எப்போவுமே இன்னொரு வியாதி மாதிரி தான் பார்க்குறான். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக அவனுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை, எப்போ பாரு சிடு சிடுன்னு இருந்துகிட்ருக்கான். அதனால தான் என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை கொடுத்து விட்டுடுறா. இதனால் ஹீரோடைய அம்மாவும் டென்ஷன் ஆகிட்டு ஃபோனை வச்சோடனே ஹீரோயின் சொன்னது எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லி அவன்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக ஃப்ரெண்டுக்கிட்ட அவளோட ஃப்ரெண்டும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி கொஞ்சம் போட்டு கொடுத்துட்ருக்கா. அதாவது ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை மட்டும் டார்கெட் பண்ணலை, ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து எனக்கு க்ரஷ் இருக்கக்கூடிய என்னுடைய பாஸையும் வந்துட்டு கருவம் கட்டிகிட்ருக்கா. நான் இன்றைக்கி காலையில் தான் வந்துட்டு நோட் பண்ணேன், அவங்க 2 பேரும் வெளியில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கே போகிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி மடக்கி கேட்டப்போ அவள் வந்து வெட்டிங் ஒன்று சூஸ் பண்ண போகிறானோ அதுக்கு துணைக்கி இவரை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இவர் எதுக்காக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவரோட பாஸும் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணிவிட்டு அவளோட போகிறது தனக்கு இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் வேலை டயத்துலேயே அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு எவ்வளோ வயிற்றுச்சலாக இருந்தது தெரியுமா. நான் அவரை வந்துட்டு லவ் பண்ணிகிட்ருக்கேங்கிறது தெரிஞ்சு அவள் வேணும்னே இந்த மாதிரி டார்கெட் பண்ணுறா அப்படின்னு இங்கே ஃப்ரெண்ட் கிட்ட புலம்பிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட் இந்த விஷயத்தை கேட்டுட்டு சும்மா இருப்பாளா, உடனே நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இதே விஷயத்த திரும்ப அவகிட்ட போட்டு விட்டுட்ருக்கா. இந்த மாதிரி அவள் வந்து ஒன்று அசிங்கப்படுத்தணும்னு பார்க்குறா, அதனால தான் வேற ஒரு ஆம்பளையோட ஷாப்பிங் எல்லாம் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இந்த விஷயத்தை கேட்டு கொஞ்சம் கடுப்பேறிடுறான். இது வந்து ஜலசின்னு கிடையாது, அவனுக்கு வந்து கொஞ்சம் ஈகோ வந்து பேர்ன் பண்ண மாதிரி இருந்துட்டுருக்கு. அதனால அவனும் நம்ம ஹீரோயினோடைய ஒர்க் பிளேஸ்க்கே வரான். ஸோ ஹீரோனை தரத்தரன்னு எப்போ போல எழுதிட்டு வந்துட்டு காரில் பிடிச்சி தள்ளி உட்கார வச்சு அவகிட்ட வந்து கன்ஃபெஷன் கேட்டுட்ருக்கான். என் குடும்பத்தையும் என்னையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி எதுக்காக வந்துட்டு வேலைகள் பண்ணிகிட்டு இருக்க, உன் ஃப்ரெண்டு கூட ட்ரெஸ் ஷாப்பிங் போனேன்னு சொன்னேன், அது ஒரு மெயிலுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன தான் பிரச்சனை உனக்கு, அவர் என் ஃப்ரெண்டு நான் கூட்டிகிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அது எப்படி வந்துட்டு ஒரு ஆம்பளை உனக்கு ஃப்ரெண்டாக முடியும், இந்த விஷயத்த மீடியாக்காரங்க கேட்டாங்கன்னா எனக்கும் என் ஃபேமிலிக்கும் தானே அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும் எது நான் இப்போ வந்து ட்ரெஸ் ஷாப்பிங் வந்து ஒரு ஆளோடு போனது உனக்கு அசிங்கமாக தெரியுது, ஆனால் வேற ஒருத்தி கூட ரெசார்ட்டில் போய் நீ தங்கிட்டு இருந்தியா அது உனக்கு அசிங்கமாக தெரியல, அது வந்து மீடியா பீப்புள் பார்ப்பாங்கன்னு உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதை கேட்டோன்னே நீ பண்ணுறது வேற நான் பண்ணுறது வேற, ஏன்னா நானும் ஃப்ரெண்டும் வந்துட்டு பல வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் எங்களால் டக்குன்னு வந்துட்டு எல்லாத்தையெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, எங்கள் 2 பேருக்கு ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அந்த ஜென்யூனான ஃபீலிங்ஸ் இருந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் நீ என்னை அசிங்கப்படுத்துறதுக்காகத்தான் கண்டவனோட சுற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் முதல்ல உன் அழுக்கப்பாரு அப்புறம் என் அழுக்கப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவட்டு கிளம்பி போயிடுறா. இந்த பக்கமாக இந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே இப்போ வந்து சண்டை பிடிச்சிட்ருக்கா. கொஞ்சம் கூட வந்துட்டு மனசிலைக்கு உங்கள் மிஸ்ட்ரஸ் பக்கம் போகக்கூடாது, உங்கள் பொண்ணு நான் இருக்கேன், எனக்காக என்ன நீங்கள் பண்ணீங்க, அம்மா மட்டும் தான் எனக்காக துணை நின்றுட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலாக என்னோட மிஸ்ட்ரஸோட நான் எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் கட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இந்த விஷயத்தை அவங்ககிட்ட ஷேரும் பண்ணிட்டேன். 3 நாள் டைம் கொடுத்துருக்கேன் வீடு காலி பண்ணுறதுக்கு, நாளைக்கு விட அவங்க வீடு காலி பண்ணல அப்படின்னா போலீஸை வந்துட்டு அனுப்பலான் இருக்கேன் அப்படின்ன உடனே ஃப்ரெண்டுக்கு ஒரே கொண்டாட்டமாக போயிடுது. போலீஸோட போகிறப்ப அவங்க மட்டும் தனியாக வந்துட்டு அனுப்பி வச்சு எதுவும் கிடையாது, நானும் கூட போவேன், நானும் கண் கூட பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கா. ஹீரோயினுடைய அக்காவும் கொஞ்சம் நல்லா டயர்டாகவே இருந்துகிட்ருக்காங்க. ஹீரோயின் எப்போ வந்து டாக்டரை பார்க்க சொன்னாலும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வாமிட் பண்ணுறதுலாமும் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கா. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருட்டுத்தனமாக டாக்டரை பார்க்கறதுக்காக வராங்க. டாக்டரும் வந்துட்டு இவங்களுக்கு டெஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் ரன் பண்ணிவிட்டு இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இதனால் ஹீரோயினோட அக்கா வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த விஷயத்தை தன்னுடைய ஹஸ்பண்ட் அதாவது பெண்ணுடைய அப்பா கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ண, அவரோ உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டேன், எனக்கு தேவையில்லாமல் கால் பண்ணாத, அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம அவர் பாட்டு காலை கட் பண்ணி விட்டுடுறாரு. இதனால் இவங்க ரொம்பவே பிரேக் ஆகி போயிடுறாங்க. அதனால ஹீரோயின் அவங்க பாஸ் கிட்ட எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும், அப்படி இல்லைனா வந்து நான் வேலையவே விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டா. பாஸும் லீவ் கொடுத்துட்றாரு. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ஃபென்னுடைய ஃபேமிலி 3 பேரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வராங்க. ஏன்னா இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு அடித்து துரத்தணுங்கிறதுக்காக. ஸோ அந்த சமயத்தில் ஹீரோயின் தான் வந்துட்டு இவங்களை வெல்கம் பண்ணுறா. ரொம்பவே சிரித்து பேசி அவங்கள உள்ளே கூப்பிட இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துட்டுருக்கு. ஸோ என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே போகிறாங்க. பார்த்தா அங்கே ஹீரோயினுடைய கோவர்க்கர்ஸ் நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபென் ஃபேமிலியோட வந்த உடனே அவங்கள வலிச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்க அங்கே கொஞ்சம் கலபரமாகுது. அந்த சமயத்தில் தான் இவங்கள வச்சுட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, எங்களை அசிங்கப்படுத்துறியா, எங்களை புள்ளி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெங்கோ கேட்டுட்ருக்க, நம்ம ஹீரோயினும் யாரை புள்ளி பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாஸ் தன்னோட பத்திரிகையில் இருக்கக்கூடிய ரைட்டர் அப்புறம் எடிட்டர்னு எல்லாரையும் வந்துட்டு அறிமுகப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கா.
இருக்கா. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி தான் நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ண வேண்டியது இருக்கும். எங்கள் அக்காவை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளலாம், அசிங்கப்படுத்தலான்றது காரணத்துக்காக தானே இங்கே வந்து 3 பேர் கூட்டு சேர்ந்து ஸோ என்ன பண்ணணுமோ இப்போ பண்ணுங்க, அது எல்லாத்தையும் வந்துட்டு மீடியாவில் நானும் ரன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெங்கோ கத்திட்டு இருக்க. தாராளமாக எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, எங்கள் அக்காவுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எது நியாயம்? உங்கள் அக்கா வந்துட்டு எங்கள் அப்பாவை செட்யூஸ் பண்ணி தானே கூட இருந்தா அப்படின்னாவும், எங்கள் அக்கா செட்யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்கள் அப்பாவுக்கு எங்கே புத்தி போச்சு, உங்கள் அப்பா வந்துட்டு தனியாக குறை சொல்லாமல் எங்கள் அக்காவை மட்டும் குறை சொல்கிறது நியாயம் கிடையாது அப்படின்ன உடனே ஹீரோயினோட அக்காவை பற்றி அங்கே ஃபெங்கோடைய அம்மா ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினும் கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா பல்லெல்லாம் தட்டி கொடுப்பேன் அப்படின்ன உடனே எல்லாருக்கும் முன்னாடி என்னையே இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஃபேமிலி ரெப்யூட்டேஷன், இந்த ஃபேமிலி நேம் இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் சத்தியமாக பயப்பட மாட்டேன். உங்களுக்கு அந்த பயம் இருந்தால் தாராளமாக இங்கேருந்து இடத்த காலி பண்ணுங்க, அப்படி இல்லைனா அது எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்காவும் உங்கள் ஹஸ்பண்டும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் கூட என்கிட்ட ப்ரூஃபாக இருக்குது. ஃபோட்டோஸ் மட்டும் போதுமா, வீடியோஸ் போதுமா? அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணாங்க, யாரையோ செட்யூஸ் பண்ணலங்கிறது இதுலேருந்தே வந்துட்டு எவிடன்ஸால் என்னால் நிரூபிக்க முடியும், மீடியாவில் போட்டு கட்டா அப்படின்ன உடனே ஃபெங்கு அவங்க அம்மாவும் உடனே கொதிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அவங்க எல்லாருக்கும் நல்ல நோஸ் கட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஸோ என்னதான் ஆனாலும் சரி, எங்கள் அக்காக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன், எங்கள் அக்காக்காக நியாயத்துக்காக நான் கண்டிப்பாக போராடவே செய்வேன், அவங்களால முடிஞ்சதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இந்த வீட்டை விட்டு காலி பண்ண மாட்டா அப்படிங்கிற கோவத்தில் இவங்க 3 பேரும் அங்கேருந்து வெளியில் வந்துட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க அக்காவும் சேர்ந்து அங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா பீப்புள் எல்லாத்தையும் தேங்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்துட்டு அவங்கள சண்டையிலேருந்து காப்பாற்றினதுக்காக. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட பாஸும் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் பண்ணுங்கள், ஏன்னா வந்துட்டு எப்போவுமே மிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்கள மட்டும் வந்து குறை சொல்லி எதுவும் கிடையாது, அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஆண் மேலேயும் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பிறகு பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினோடைய அக்கா தனியாக போயிட்டு ரூமில் பயங்கரமாக வாமிட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அக்கா எங்கேயோ தனியாக போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் காத்திருக்க வச்சுட்டு இங்கே தேடி வந்துட்டுருக்கா. அவங்க அக்கா வந்துட்டு ரொம்ப சிக்காக ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் நீ அடிக்கடி வாமிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், பேசாமல் வா நான் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு சாப்பிட்டது கொஞ்சம் ஒத்துக்கல அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்காவும் தட்டி கழிச்சிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட இந்த மாதிரி வந்து போராடுறதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோனோட அக்காவும் கேட்டுட்ருக்க. உன்னோட ஃப்யூச்சரே உன்னோட லைஃப்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த மனுஷனை நம்பி நீ விட்டுட்ட இல்லையா, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உனக்காக வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும், இந்த வீடு மட்டுமாவது வந்துட்டு உனக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இந்த ஃபெங்குக்கு கொஞ்சம் எபிசோட்ஸாக வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி போய் அழுகிறதே வேலையாக போச்சு. ஒன்று அவங்க அப்பாட்ட போய் அழுதுட்டுருக்கா, இல்லை ஹீரோ கிட்ட வந்து அழுதுட்டுருக்கா. இப்போ ஹீரோ கிட்ட வந்துட்டு என்னை எங்கள் அம்மாவையும் அசிங்கப்படுத்திட்டா ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு வீடு காலி பண்ண சொன்னது ஒரு தப்பா அப்படின்ட்டு வந்து அழுதுட்டுருக்கா. நம்ம ஹீரோவும் ஆக்சுவலாக வந்துட்டு அவள் சொல்கிறதுல ஒரு பக்கம் நியாயம் இருக்குது. அவங்க 2 பேர்கிட்டையும் சொத்து கிடையாது, பணம் கிடையாது, வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கப்போ வெளியில் போகணுன்னு சொன்னால் அவங்க எப்படி போவாங்க? உங்கள் அப்பா வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் பொறுப்பு எடுத்துகிட்டு தானே இருந்தார், திடீர்னு கழட்டி விட பார்க்குறாருல, அதனால தான் அவள் கோவப்படுறா அப்படின்ன உடனே இப்போ நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா, அவளும் அவனுக்கு ரொம்ப முக்கியமாக போயிட்டால, ஸோ என்ன வேணுமோ பண்ணிக்கோ, கல்யாணம் ஆகணுங்கிற எண்ணம் வந்த உடனேவே நீ அவள் பக்கம் சாஞ்சிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பக்கம் கத்த. நம்ம ஹீரோவும் நான் சொல்கிறது எல்லாமே உண்மைங்கிறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா உனக்கே தெரியும், அவங்க கிட்ட வீடு இல்லாததுனால, தங்குறதுக்கு இடம் இல்லாததுனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்போவுமே ரொம்ப நியாயம் அது இதுன்னெலாம் பேசிகிட்டு இருக்கால, அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ திமிராக இருக்கக்கூடியவ, செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்க அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கக்கூடியவ கண்டிப்பாக வந்துட்டு தேவையில்லாமல் இந்த வீட்டில் இருப்பான்னு நீ நினச்சி பார்க்குறியா? சாத்தியம் இல்லைல்ல, அதனால தான் அவள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறான். இதை கேட்டோன்னே அவளும் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அதுக்குன்னு அவங்க 2 பேரும் உங்கள் வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போக வேண்டாம், அவங்க 2 பேரும் இதே வீட்டிலே கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணுறேன், ஆனால் அவங்க 2 பேரையும் துரத்துறதுக்கு நான் கண்டிப்பாக வேறு வழி கண்டுபிடிப்பேன், அது வரைக்கும் நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஃபெங் சொல்கிறான். அவருடைய அம்மா அவனை கட்டாயப்படுத்தி ஹீரோயினும் அவங்க அக்காவையும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு லஞ்சுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கான். வர சமயத்தில் நம்ம ஹீரோயினோட அக்காவும் சாக்கு போக்கெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க வரலன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு டவுட் ஆகிடுது, ஏன் உனக்கு இன்னும் உடம்பு சரியில்லையா, டாக்டர் பார்க்கலான்னா வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கத்துறா. அதை கேட்டோன்னே அவங்க அக்காவும் அதெல்லாம் அதுவும் கிடையாது, நம்ம ஆள் இல்லாத சமயத்தில் வீட்டை காலி பண்ணணுங்கிறதுக்காக யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதனால தான் வீட்டுக்கு கவலை நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் சரி, ஆனால் வந்துட்டு உன் மேலேயோ இல்லை இந்த வீட்டு மேலேயோ யாராவது கை வச்சாங்கன்னா நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோவுக்கு வந்து காதில் கேட்குற மாதிரி வேணும்னே சத்தமாக சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கூட கிளம்பி போகிறா. அவளோட அம்மா எப்போவுமே அவங்க பையனை விட நம்ம ஹீரோயினை தான் அதிகமாக விரும்பிட்டு இருக்காங்க இல்லையா, அவளை பார்த்தோன்னே ரொம்பவே குஷியாகிடுறாங்க. அவளை கட்டி பிடிச்சி முத்தமிழெல்லாம் புழிஞ்சு முடிக்க அதுக்கப்புறம் அவங்களும் வெட்டிங் ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றியெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஹீரோவும் அவளை முறைச்சிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் கொஷின் பண்ண, இந்த காலத்தில் வந்துட்டு லவ் பார்வையெல்லாம் அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் அங்கே ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக வந்துட்டு அவனை கொஞ்சம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோடைய அப்பாவும் கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறதுனாலையும் வேலையை வந்து குவிட் பண்ணுறதுக்காக மறுக்கிறதுனாலையும் பேசாமல் எங்கள் ஆஃபீஸில் நீ வந்து வேலைக்கு சேர்ந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல. அவனோட ரியாக்ஷன்ஸை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினும் சத்தியமாக என்னால் வந்துட்டு இதை ஒத்துக்க முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. காரணம் கேட்க, ஏன்னா என்னுடைய எடிட்டர் பாஸ் வந்து என்னை நம்பி எனக்காக வேலை கொடுத்துருக்காரு, ஸோ பாதியில் வந்துட்டு அவர்
நம்பிக்கையை வந்துட்டு விட்டுட்டு என்னால் இங்கே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் பாஸ் எப்படிப்பட்டவர் அப்படின்ன உடனே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார், ரொம்ப கைண்டான பர்சன், காமான பர்சன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோவும் அவ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு பயங்கரமாக கடுப்பேறிட்டு சரியான வயசான கிழவ மாதிரி இருப்பான், அவனை போய் இவ்வளோ புகழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ண அவர் வயசான மாதிரி தெரிஞ்சாலும் அவர் ரொம்பவே வந்துட்டு யங்கானவர், ரொம்ப மெச்சூரானவர், மற்றவள மாதிரி கிடையாது, ப்ளே பாயும் கிடையாது, ரொம்ப லாயலானவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவரோட அவ்வளோ க்ளோஸாக பழகிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாஸ் பண்ண நம்ம ஹீரோனு இது வரைக்கும் பழகினதில்லை, என்னோட அசம்ஷன் தான், எனக்கு பெர்மிஷன் கிடைச்சா கண்டிப்பாக அவரோட நல்லா பழகுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனை கொஞ்சம் வெறுப்பேற்றுறா. அவளை வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ண வரக்கூடிய நம்ம ஹீரோவும் அவளுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என் ஃபேமிலி நேமை கெடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றி பேசுகிற, என்னோட பாஸை பற்றி பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஒரு மேலோட ஃப்ரெண்டாக இருக்கிறது அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு கேட்க எப்போவுமே வந்துட்டு ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியாது, நீ என்னை பழி வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதை கைவிட்டுடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிற நம்ம ஹீரோயினும் நீயும் ஃபெங்கும் முதல்ல வந்துட்டு ஒன்றா பழகி என்ன அசிங்கப்படுத்துறதை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்லேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த சீன் பார்த்தோன்னா ஃபெங்கை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்துட்டு வரான். அவளோட வீட்டிலேருந்து அவளை கூப்பிட்டுக்கிட்டு அவளை கிளப்புக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ நைட் டைம் ஆகிட்டு இருக்கு. அடுத்த நாள் வந்து ஹீரோக்கு மேரேஜ். அவங்க 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபெங்கும் ஹீரோயின் வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா பார்த்தா தப்பாக நினச்சிருவாள்ல, பாவம் அவள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி அவளை சுத்தமாக பிடிக்காது, இப்போ எதுக்காக அவளுக்கு வந்து நீ கன்சிடர் பண்ணி பேசிகிட்டு இருக்க, அவள் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டு, எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது, எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து மூடே கிடையாது, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ அவகிட்ட பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் தான் ஃபெங்குக்கு வந்துட்டு தேவையாக இருந்துட்டுருக்கு. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, காலையில் 3 மணி ஆயிடுச்சு, அதனால் நீ இப்போவே என்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு உன்னோட வீட்டுக்கு போயேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விட்டு போடுறான். ஹீரோவும் ஹீரோயினை நாளை கல்யாணம் பண்ணிக்கிறது நினச்சாலே அருவருப்பாக இருக்குது, நான் வீட்டுக்குலாம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அடுத்தது கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஃபெங் கால் பண்ணுறா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் ஹோட்டலில் ரூம் போட்டு 2 பேரும் ஒன்றா ஸ்லீப் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணிவிட்டு ஃபெங் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறா. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உன்னுடைய ஃபியான்ஸே என்னோட ஸ்லீப் பண்ணுறானா, அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கு, யாரை ப்ரிஃபர் பண்ணுறாங்கிறது உன் மண்டையில் எப்போயாவது ஏறிச்சா, மரியாதை இந்த கல்யாணம் நிறுத்து, உனக்கு வந்து கல்யாண ஹாலில் எவனாவது ஒருத்தன் கிடப்பான், எவன் ஈஸியாக கிடைக்கிறானோ அவனை கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரிலாம் கத்துறா. நம்ம ஹீரோயின் நம்புறதுக்காக மறுக்க, நீ நம்புறதுக்கு மறுப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் ஃபோட்டோவையும் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அனுப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்னென்னா ரொம்பவே அவமரியாதையாக போயிடுது. ஸோ எப்படி வந்துட்டு ஹீரோவும் இவளுக்கும் வந்து ஆகவே ஆகாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு இருந்தாலும் அடுத்த நாள் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் எப்படி மொதல் நாள் வந்துட்டு வேற ஒருத்தி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்த தான் நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறா. அடுத்த நாள் பார்த்தோன்னா ஹீரோ இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டயத்தில் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, கல்யாணத்துக்கு வர டைம் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்தில் தான் இங்கே ஹீரோவுடைய அப்பாவும் அங்கிளும் சேர்ந்து பேசாமல் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்லாம் யோசிக்கிறப்ப நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து கால் வருது. ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோ வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க இன்னும் வரல, அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போலீஸ்க்கு போகலாமான் இருக்கோம் அப்படின்ற சொல்ல நம்ம ஹீரோயினும் அவங்ககிட்ட சொல்கிறா. ஆக்சுவலாக வந்து நீங்கள் பெருசாலாம் பதட்டப்படாதீங்க, நேற்று நைட்டே அந்த ஃபெங் எனக்கு கால் பண்ணால் அவங்க 2 பேரும் வந்து ஹோட்டலில் ஒன்றா தங்கியிருக்கிறதா என்கிட்ட சொன்னான். ஸோ இந்த விஷயத்தை உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னேன், ஏன்னா வந்து ஆண்டி கேட்டால் ரொம்ப பதட்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இப்போ நீங்கள் இவ்வளோ பதறதுனால தான் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன் அப்படின்ன உடனே ஹீரோவோட அப்பா வந்துட்டு இவன் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், அதுவும் இல்லாமல் இந்த ஃபெங் என்ன இவ்வளோ அசிங்கப்பட்ட வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி முணங்கிக்கிட்டே இந்த விஷயம் வந்துட்டு நீ கன்ஃபார்ம் பண்ணுறியா, இது ஒன்றும் ப்ராங்க் இல்லையே அப்படிங்கிறவும் நம்ம ஹீரோயினும் அவள் எனக்கு ஃபோட்டோவே அனுப்பியிருக்கா என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. முதல்ல அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணு, இந்த விஷயத்தை வந்துட்டு ஹீரோடைய அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, அவங்களுக்கு கொஞ்ச நாளாக வந்து ஸ்டேபிளாக வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோடைய அப்பாவும் சொல்ல நம்ம ஹீரோயினும் சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஆன்ட்டிக்கு தெரியாமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. எனக்கு இந்த விஷயம் வந்துட்டு பெரிய ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அவளுக்கு ஹீரோ வந்து இந்த அளவுக்கு சீப்பாக நடந்துப்பான் அப்படிங்கிறது வந்து அவள் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டா. ஸோ இவளுக்கு என்ன தான் ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னாலும் இவளை ஏமாத்துற மாதிரி அவளுக்கு வந்துட்டு உணர்றதுனால அவளுக்கு மரியாதையே இல்லைங்கிற மாதிரி நினச்சிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கா. அப்போ தான் திரும்ப அந்த ஃபெங் கிட்டேருந்து கால் வருது. பார்த்தியா ஹீரோ வந்துட்டு இப்போ தான் குளிச்சுட்டு இருக்கான், நான் அவன்கிட்ட வந்து லைவாக ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன், அவனை வீட்டுக்கு போக சொல்லி பலமுறை சொல்லிட்டேன், அவன் வரதுக்கு இஷ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான், அதனால் என் கூட தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறான், அதனால் நான் துரத்தாமல் வந்துட்டு கூட வச்சுட்ருக்கேன், இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோன்னு நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, இப்போ நீ தனியாக மூலையில் உட்காந்து அழுதுட்டுருக்கங்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், சும்மா வந்துட்டு கோல்டாக இருக்க மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபெங்கோ காலை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்போ தான் பிரேக் ஆகி அப்படியே அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவளோட அக்காவுக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வந்துடுது. ஸோ ஹீரோவோட அப்பா மூலமாக இவங்க அக்காவுக்கு விஷயம் தெரிய வந்துடும். அவங்க அக்காவும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு கல்யாணத்தை பேசாமல் இப்போ நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் நான் இப்போ தான் உறுதியாக இருக்கேன், இந்த கல்யாணம் நடந்தே தீரணும், என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறவனை கண்டிப்பாக லைஃப்பில் நான் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவனை நீ வந்து கஷ்டப்படுத்துறதுக்காகன்னு சொல்லி இந்த மேரேஜ்குள்ளே என்ட்ரு ஆனா நீயும் சேர்ந்து தான் வந்துட்டு பாதிக்கப்படைவ, உன்னோட ஹாப்பினஸும் சேர்ந்து தான் போகும் அப்படின்னு அவங்க அக்கா சொல்ல அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது,
கிடையாது. அவன் நினைக்கிறது, அவன் ஆசைப்படுறது எதுவுமே அவனுக்கு கிடைக்க விடாம நான் பண்ணியே தீரணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிட்டர்மைன்டு மைண்டோட பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவுடைய அம்மாவும் ஹீரோவ காணோம், கல்யாணத்துக்கு வந்துட்டு வரமாட்டான் போல. அதனால இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே சேடா இருந்துட்டுருக்காங்க. அதனால ஹீரோவுடைய அப்பா ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவளை கூப்பிடுறாங்க. ஸோ ஹீரோயினும் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக வரா. அந்த சமயத்தில் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, எனக்கு வந்துட்டு எந்த ஒரு கவலையும் இல்லைன்ன உடனே, உன்னை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டானே, அவங்க அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்தினது ஒரு பக்கம் இருந்தாலும் உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை இப்போ சீட் பண்ணியிருக்க விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்துட்டு நான் உன்னை எவ்வளோ வந்து ஆசைப்பட்டேன் தெரியுமா, நீ தான் எனக்கு மருமகளாக வரணும்னு சொல்லிட்டு எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும், என் மகளாக தான் இல்லை என் மருமகளாக இருந்து என் கூடவே இருப்பேன்லாம் ஆசைப்பட்டேன், கற்பனை பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ளே அவங்க அம்மாவும் இப்போ உனக்கு என் பையனை பிடிக்காதில்ல, என் பையனை ஏற்றுக்க மாட்டேல்ல அப்படின்னு உடனே ஹீரோயினும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்துட்டு அதுபடி செய்கிறேன், நீங்கள் நான் கூட இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவங்களும் உடனே சந்தோஷப்பட்டுக்கிட்டு நீ என் பையனை இப்போ கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கல, நான் சூஸ் பண்ணது கரெக்டாக தான் இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை அப்படியே வந்து கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்தில் ஹீரோவும் ஃபெங்கு கூட சேர்ந்துக்கிட்டு மூவி பார்க்கறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் எல்லாம் சுற்றி கடைசியில் அவளுக்காக ரிங்கெல்லாம் வேற சூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு இருக்க சமயத்தில் தான் அந்த பக்கத்தில் ஹீரோயினும் வெறியோட மேரேஜுக்குன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கா. அவன் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அவங்க அக்காவும் ஹீரோ இங்கே வருவானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்க நம்ம ஹீரோயினும் அவங்க அக்காவுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் கண்டிப்பாக வருவான், அவங்க அம்மா அப்பா அசிங்கப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் அவன் வருவான், இல்லைனா வந்துட்டு அத்தனை ஃபேமிலி ப்ரெஸ்க்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா பேர் கெட்டு போயிடும் இல்லையா, அவனுக்கு நல்லாவே தெரியும், அதனால் வருவான், நீ கவலைப்படாத, எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவள் சொல்லி வாய முடப்ப தான் அங்கே ஹீரோவும் ஃபெங்கும் ஒன்றா சேர்ந்து வராங்க. இங்கே ஃபெங்கு வந்த உடனே சாரி, நாங்கள் ரெண்டு பேரும் 1.5 நாள் ஒன்றாவே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் மிஸ் பண்ணோம், எங்களோட லவ் வந்துட்டு அப்படிப்பட்டது, எங்களால் தனியாக பிரிஞ்சுக்கவே முடியல தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோயினும் ரொம்ப நல்லதாக போச்சு, குழந்தைக்கு பவுடர் அடித்து குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வர மாதிரி தான் இப்போ ஹீரோவை கரெக்டான டயத்தில் முகூர்த்தத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அதனால் உன்னை நான் தேங்க் பண்ணியே தீரணும், ஆனால் உனக்கு அந்த வேலை இனிமே இருக்காது, ஏன்னா அவனுக்கு இப்போ ஒரு ஓனர் நான் கிடைச்சாச்சு, ஸோ நாளையிலேருந்து நீ எங்கேயாவது போகணும் பார்க்கணுன்னா நீ என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபெங்கு கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஃபெங்குக்கும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அழுகாமல் இந்த அளவுக்கு பேசுகிறதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே காண்டு ஏறிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து உங்கள் அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சேனா இப்போ என் கூட நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு கிளம்புறதுக்கு போயிடுறான். அங்கே வரக்கூடிய ஹீரோடைய அம்மாவும் எங்கடா போய் தொலைச்சா, ஃபோன் எடுக்கல, நான் அந்த எத்தனை முறை சொல்லிட்டு இருக்கேன், ஒரு கிரீடத்தில் வைக்க வேண்டியது வைரக்கல்ல தான் தவிர சாதாரண குப்பையில் கிடக்கிற கல்ல கிடையாதுன்னு சொல்லிட்டு, வைரத்துக்கும் குப்பையில் கிடக்கிறதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாமல் கண்டதெல்லாம் கையில் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஃபெங்கை பார்த்து அவங்களும் அசிங்கப்படுத்த, ஃபெங்கும் வந்துட்டு கிளம்புன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கை காட்டிட்டு இருக்கான். ஜிதார் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கவளோ ஹீரோ வந்துட்டு தன்னோட சப்போர்ட்டுக்கு வரமாட்டான், அவங்க அம்மாவை எதிர்த்து பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோ கம்மன் அங்கிறது கிளம்பி போயிடுறா. அது பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சொல்லிட்டு கல்யாணம் நடக்குது. ஸோ இது ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜுங்கிறதுனால ரெண்டு பேருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிள்ளிக்கிறது காலை மிதிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் பயங்கரமான அடாவடி தனம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூடவே வந்துட்டு வாய்க்குள்ளே முணங்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் இன்னொருத்தர் சபிச்சுக்கிட்டலாம். ஸோ இவங்களோட மேரேஜ் வந்துட்டு பார்க்குறதுக்கே செம ஃபன்னாக போயிட்டுருக்கு, யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் மீடியா பீப்புளுக்காக சூப்பராக போஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு ஸோ ஒரு வழியாக இவங்களோட கல்யாணமும் வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சிட ஹீரோவுடைய அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஹீரோயினை அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோவோட ரூமில் உட்கார வச்சு அவங்க ரெண்டு பேருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு தனியாக விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்ப, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து யார் குளிக்கிறது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை நடக்குது. ஸோ ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். போகிற சமயத்தில் தான் பார்த்தோன்னா அவனுடைய மொபைல் வந்து ரிங் ஆகிறதுக்காக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு காலை வந்து இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா. பார்த்தா அங்கேருந்து ஃப்ரெண்டு தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோனுக்கு குஷியாகிடுது. உடனே கால் அட்டன் பண்ணிவிட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. ஹீரோடைய ஃபோனை நீ எதுக்காக அட்டன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபெங்கோ குரல் கொடுத்துட்ருக்க. என்ன அவன் குளிச்சுட்டு இருக்கான், ஸோ வந்துட்டு எனக்கு ஃபோன் அட்டன் பண்ண சொன்னால் நான் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன், கல்யாணம் ஆகி முதல் நாளே வந்துட்டு அடுத்தவனோட புருஷனுக்காக சொல்லிட்டு கால் பண்ணுறியே, உனக்குலாம் அசிங்கமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை கேட்டுட்ருக்க. ஹீரோவும் கரெக்டாக வந்த உடனே உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ரொம்பவே ஆசையாக ஹீரோ கிட்ட அங்கே ஃபோனை கொடுக்க ஹீரோவும் வாங்கிட்டு ஃப்ரெண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அந்த ஃபெங்கோ நான் இன்னைக்கு நைட்டு எதுவுமே நடக்கக்கூடாது, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கத்த, நான் எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியாதா, நீ என்ன லவ் பண்ணுற, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்துட்டு கேட்டு தான் ஆகணுமா, கண்டிப்பாக நான் அவளோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த ஃபெங்கோ எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு ரொம்ப லோன்லியாக இருக்கு, நீ பேசாமல் கிளம்பி வா, நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் மீட் பண்ணலாம், ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இந்த என்ன நேரம் ஆகிட்டு இருக்கு, நீ என்ன பேசிட்டு இருக்க, எதனாலும் நாளைக்கு நேரில் சந்திச்சு பேசிக்கலாம், இன்னைக்கு என்னால் வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஃபெங்கு வந்துட்டு அவருக்கு நாள் தான் இப்பெல்லாம் நீ பேசுகிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட, அதில் எதுவுமே கிடையாது, அன்டைமாக ஆகிட்டு இருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன், நாளைக்கு நம்ம சந்திச்சு பேசலாம், நான் சத்தியமாக உன்னை பார்க்கறதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் ஆகிடுறான். அடுத்ததாக பார்த்தோன்னா ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் திரும்ப யார்
யார் எங்கே தூங்குறதுங்கிற ஒரு சண்டை வர நம்ம ஹீரோயினும் இந்த பெட்டில் நான் படுத்துக்கிறேன், சோஃபாவில் நீ தான் படுத்தாகணும்னு அவனை கட்டாயப்படுத்தி ஒரு வழியாக துரத்தி விட்டுடுறா. அந்த சமயத்தில் ஹீரோயினும் கவர் பண்ணி படுத்துட்ருக்கா. நம்ம ஹீரோவும் நீ கவர் பண்ணாமல் நீ கடோட படுத்தா கூட நான் வந்துட்டு உன்னை சீண்டி கூட பார்க்க மாட்டேன், உன்னை எல்லாம் பார்த்தா மனுஷன் மாதிரியாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவளை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் முணங்கிக்கிட்டே அங்கேருந்து தூங்கி போகிறா. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு அவள் கண் விழிக்கிறப்ப சமயத்தில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ பக்கத்தில் படுத்திருக்கிறது ஹக் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு பார்த்த உடனே பயங்கரமாக அலறிக்கிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு ஓடுறா. ஸோ என்னடா நைட்டு சோஃபாவில் படுக்கும்போது பெருசாக வாய் கிழிஞ்சிட்டு இருந்தேன், இப்போ எதுக்குடா என்ன ஒரு சீட் வந்து படுத்துட்டு இருக்க அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவும் எனக்கு சோஃபாலாம் தூக்கி பழக்கமே கிடையாது, இது என்னோட பெட்டு, என் பெட்டில் நீ இடத்த பிடிச்சிக்கிட்டு இப்போல்லாம் வாய் பேசாத அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு கிடையாது, உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காகத்தான், என்ன எவ்வளோக்கு எவ்வளோ நீ அசிங்கப்படுத்தினியோ அந்த அளவுக்கு வந்துட்டு உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான், நீ ஆசைப்படுறது எதையுமே உன்னை கிடைக்க விட மாட்டேன், உன்னை கஷ்டப்படுத்தியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு உடனே ஆமாம் உன்னை வந்து என் கைக்குள்ளே வச்சுக்கக்கூடிய ஒரு டெபிலாக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அன்றைக்கி நம்ம ஹீரோயினும் வேலைக்கேன்னு திரும்ப கிளம்பி வந்துட்டு உடனே எல்லோரும் கொஸ்டின் பண்ணுறாங்க, கல்யாணம் நான் அடுத்த நாளே வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோனும் கொஞ்சம் விட்டு போகிறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை வீட்டை விட்டு வெளியிலே விட மாட்டேன்னு சொன்னான், வேலையை கூட விட்டுட்டு சொன்னான், என்னை வந்து தங்கத்தட்டில் வச்சு தாங்கிட்டுருன்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் என்னால் வந்துட்டு அப்படிலாம் இருக்க முடியாதுப்பா, எனக்கு வந்துட்டு தானாக வலிச்சாதான் வந்துட்டு மனசு கேட்கும், அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபெங்கோடைய ஃப்ரெண்டோட காதில் படுற மாதிரியே இவ்வளோ பேசிவிட அந்த ஃபெங்கோடைய ஃப்ரெண்டுக்கு பயங்கரமாக வயிறு எரியுது. உடனே அவளும் ஃபெங்கு கிட்ட கால் பண்ணிவிட்டு ஹீரோ சொன்னதோட கூட சேர்த்து இன்னொரு 4 பிட்டையும் போட்டு விட்டுட்டு ஹீரோவை உன் கண்ட்ரோலில் மரியாதையாக வச்சுக்கோ, அப்படி இல்லைன்னா அவளோட கண்ட்ரோலுக்கு போயிடுவான், இல்லாத விஷயத்தை அவள் இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பாக ஹீரோவை பக்கம் சாஞ்சிட்டான் போல ஒரே நாள்லே அப்படிங்கிற மாதிரிலாம் கிளப்பி விட்டுட்டு இருக்கா. அவளும் நம்ம ஹீரோ சந்திக்கிற சமயத்தில் இதே கொஸ்டின் பண்ணுறா, ஹீரோயின் இப்படி அடிச்சு சொல்கிறா அப்படின்னா அதில் எதுவும் உண்மை கண்டிப்பாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நான் எத்தனை முறை சொல்லிட்டு இருக்கேன், உனக்கே என் மேலே நம்பிக்கையே வரமாட்டேங்குது, நான் ஒன்றை மட்டும் தான் காதலிக்கிறேன், அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஃபெங்கோ வந்துட்டு நடக்காத ஒரு விஷயத்த அவள் எப்படி வந்து சொல்லுவா, அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட உண்மையை தான் சொல்லுவா, போய் சொல்ல மாட்டா அப்படின்ன உடனே ஒன்று உன் ஃப்ரெண்டு போய் சொல்லியிருக்கா, இல்லைனா ஹீரோயின் தான் போய் சொல்லியிருக்கா, இந்த விஷயத்தை தானவே வந்துட்டு உனக்கு புரியாதா, நீ நம்ம அதிகமாக முதல்ல நம்புறதுக்கு ஆரம்பி, அடுத்தவங்களை நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயினும் அவங்க அக்காவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கா. அவங்க அக்காவோட தான் நைட்டு ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே அவங்க அக்காவும் கொஞ்சம் கோவப்படுறாங்க. கல்யாணம் ஆன அடுத்த நாளே எதுக்காக என்ன பார்க்கறதுக்காக வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்க. உனக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்தெல்லாம் நான் வந்துட்டு ஹீரோடைய அம்மா கிட்ட சொன்னேன், அவங்க தான் என்னை இங்கே இருக்கிறதுக்கே பெர்மிஷன் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் ஹீரோ என்னை தேடவா போகிறான், நான் போய் தொலைன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்ருப்பான், அவனுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல, நான் இருந்தாலும் இல்லைனாலும் அவன் என்னை கண்டுக்கவே மாட்டான், ஒரு மனுஷியாக கூட என்னை மதிக்கிறது இல்லை, அவங்க கூடலாம் நான் எதுக்கு இருக்கணும், அதனால தான் உன்னை பார்த்துட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் அவங்க அக்காவும் வந்துட்டு எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து சாப்பிடாம அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவளோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினோட காதில் போட, ஹீரோயினுக்கோ வந்துட்டு அவங்க அக்கா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கு. இந்த பக்கத்தில் அந்த ஃபெங்கும் திரும்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் ஹீரோ வீட்டை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கொஞ்சம் குஷியாக தான் இருந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ ஃபெங் கிட்ட பேசும்போது ஃபெங்கும் வந்துட்டு ஹீரோயின் மேலே வந்துட்டு நான் தேவையில்லாமல் வந்து அவள் சொன்னது கேட்டு உன் மேலே பழி போட்டு திட்டேன், அதுக்காக சாரி, ஆனால் நம்ம 2 பேரும் ஒரு ட்ரிப்பு போகலாமா, போன தடவை போனப்போ தான் சொதப்பிடுச்சு, இந்த தடவை நம்ம எங்கேயாவது தூரமாக வந்துட்டு ஒரு ரெசார்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும் இப்போ எனக்கு வேலை நிறையா இருக்குது, என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி தட்டி கடிக்க, வேணும்னே சாக்கு போக்கெல்லாம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கோச்சிக்கிறா. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவங்க அக்கா வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம எப்போவுமே டயர்டாக இருக்கிறது அவளுடைய லவர், அதாவது ஃபெங்கோடைய அப்பா வந்து விட்டுட்டு போனதுனால தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு வந்து சந்திக்கிறான். அந்த சமயத்தில் எங்கள் அக்கா வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அவரை வந்துட்டு எனக்கு உங்கள் அக்காவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எல்லாத்தையும் முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மனுஷனா நீனு இத்தனை வருஷமாக எங்கள் அக்காவை யூஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணிக்கிட்டு இப்போ தேவையில்லைன்னு உடனே அவள் ஏதோ குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கத்திட்டு இருக்க, தேவையில்லாமல் நீ தான் வந்துட்டு என்னோட பொண்ணோட லைஃப்பில் வந்துட்டு இடைஞ்சலாக வந்த, அதனால தான் உங்கள் அக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்காவுக்கு வேறு யாராவது ஆள் கிடைப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறார். இது கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் எங்கள் அக்கா உன்னை லவ் பண்ணா பாரு, அந்த பாவத்துக்கு தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, ஆனால் ஒரு விஷயத்து நல்லது தான், உன்ன மாதிரி ஒரு ஆள் கிட்ட இருந்து எங்கள் அக்கா தப்பிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோவப்பட்டு வெளில வர அங்கே பெண்ணு நின்றுட்டுருக்கா. ஃபெங்கோ நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே உங்கள் அக்காக்காக வந்துட்டு எங்கள் அப்பா கிட்ட கெஞ்சி வரதுக்காக வந்தியா, எங்கள் அப்பா காலை பிடிச்சி கெஞ்சினாலும் எங்கள் அப்பா உங்கள் அக்கா பக்கம் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கள் அப்பா எப்படி வந்துட்டு உங்கள் அக்கா உதறி தள்ளினாரோ அதே மாதிரியே கூடிய சீக்கிரத்தில் ஹீரோ உன்னை உதறி தள்ளுவான் பாரு, அப்போ நாங்கள் 2 பேரும் வந்துட்டு குடும்பத்தோடு பார்த்து சிரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் யாரை உதறாங்கன்னு பார்ப்போம், ஒரே ஒரு நாளில் என் காலை சுற்றி வந்துட்டுருக்கான் என் புருஷன், அப்படி இருக்கப்போ அவன் என்னை விட்டுட்டு போவானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டை போட்டு போயிடுறா. இதனால் அந்த ஃபெங்குக்கோ பயங்கரமாக வயிறு எரியுது. நம்ம ஹீரோயினும் ஹீரோ வீட்டுக்கு வர சமயத்தில் பார்த்தோன்னா வீட்டை சுற்றி பார்த்துட்ருக்கா. ஹீரோ அங்கே வந்த உடனே நல்லா சுற்றி பார்த்துக்கோ, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ளே நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் நீ எதையும் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு உடனே நம்ம ஹீரோயினும் நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்தா தானே டிவோர்ஸ் கிடைக்கும், இல்லைனா உனக்கு எப்படி டிவோர்ஸ் கிடைக்கும், நான் எப்போ மனசு வைக்கிறேனோ அப்போ தான் உன்னால் டிவோர்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு என்கிட்ட இருந்து ஃப்ரீயாக இருக்க முடியும், அது வரைக்கும் நான் பண்ணுற கொடுமை எல்லாத்தையும்
எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீ என்ன கொலை பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, கொலை பண்ணிட்டா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், அதுவும் இல்லாமல் நீயும் வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் செத்து போயிடுவேன், அதனால கண்டிப்பாக அந்த அளவுக்குலாம் நான் போகவே மாட்டேன், கூடவே இருந்து உன்னை குத்தி காட்டுவேன், என்னை அசிங்கப்படுத்தினதுக்காகவும் எங்கள் அக்காவுக்கு வந்து இவ்வளோ அசிங்கங்கள் கிடைச்சதுக்காகவும் உன்னையும் அந்த ஃபெங்கி வந்துட்டு கொஞ்ச நேரம் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு எப்போ இந்த கேமில் போர் அடிக்குதோ அப்போ உனக்கு டிவோர்ஸை கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம பார்த்தோன்னா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோடைய நம்பருக்கு இங்கே ஃபெங் கிட்டேருந்து கால் வருது. நம்ம ஹீரோயினும் ஃபெங் வந்துட்டு கீழே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கிட்டோனே அந்த ஃபெங்கும் பார்த்தியா அவனோட பெட்ரூமை கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக விரும்பலை, அவனுக்கெல்லாம் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு காலையில் ஏதோ பீலா விட்டுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அவன் கீழே இருக்கிறதுக்கும் நான் மேலே இருக்கிறதுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் அடுத்தவளோட ஹஸ்பண்டுக்கு எப்போ பாரு தூண்டில் போட்டுட்ருக்கியே, உனக்கும் இல்லை உங்கள் அம்மா வந்துட்டு சொல்கிற மாதிரியான பட்ட பேரெல்லாம் எங்கள் அக்காவுக்கு வச்சு சொன்னீங்களே அதுக்கும் என்ன வந்துட்டு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இதனால் ஃபெங் வந்து கோவப்பட்டு கத்திட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினும் எனக்கும் ஹீரோக்கும் நடுவில் நீ வந்து விரிசலை கிளப்பணும்னு சொல்லிட்டு தான் எப்போ பாரு அவனுக்கு நான் இருக்கிற சமயமாக பார்த்து கால் பண்ணிட்டுருக்கேங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், உன்னோட இந்த பிடிக்கெல்லாம் வந்துட்டு நான் சீக்கிரத்தில் வந்து மசிய மாட்டேன், கண்டிப்பாக ஹீரோக்கும் எனக்கும் ஒன்றால் எந்த ஒரு விரிசலும் வராது, நான் அவனை ஹெல்ப் பண்ணுறது உண்மை தான், ஆனால் ஒன்றால் எங்கள் 2 பேரையும் வந்து டிவோர்ஸ் வாங்க வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவனோட அப்பா அம்மாவோட தான் இப்போ கீழே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கடுப்போட தான் வந்துட்டு இருக்கா அந்த ஃபெங் கால் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ வந்து கோர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்த உடனே ஹீரோவை பார்த்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு கால் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோடைய அம்மாவை அதை கேட்டு கோவப்படுறாங்க. உடனே ஹீரோடைய அப்பாவும் அவங்க அம்மாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஹீரோவை பார்த்து இங்கே எங்கே ஹனிமூன் போக போகிறேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட நம்ம ஹீரோவும் ஆக்சுவலாக வந்து ஹனிமூனெல்லாம் எங்கேயும் போகலை, எனக்கு நிறைய வேலை இருந்துட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசினேன், அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினும் ஐயையோ நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை, எனக்கு ஹனிமூன்னா ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய கற்பனைகளோடு இருந்திருக்கேன் தெரியுமா, ஸோ இங்கே எது வந்துட்டு பனி புரியிற இடத்துக்கு போகணும், இல்லைனா வந்துட்டு ரொம்ப ட்ராபிக்கலான ஏரியாவுக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு விடாமல் இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லி கதையை அளந்துட்டுருக்க நம்ம ஹீரோடைய அம்மாவும் அப்பாவும் அவள் பேச்சை கேட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் இவ எல்லாமே வேணும்னே தான் பண்ணுறா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்க அவனும் அவளை கழட்டி விடணும்னு பார்த்துட்ருக்கான். அவளும் முடியவே முடியாது, எங்கேயாவது ஒரு 10 நாளாவது போயிட்டு தான் வரணும், பேசாமல் நம்ம வந்துட்டு நம்ம நாட்டிலே என்ஜாய் பண்ணுவோம், எங்கேயும் போய் காசெல்லாம் செலவு பண்ண வேண்டாம் அப்படிங்கவும் நம்மளுடைய அப்பாவும் அம்மாவும் இப்போவே வந்துட்டு நம்ம குடும்பத்து பணத்தெல்லாம் வெளியில் போகக்கூடாது செலவு பண்ணக்கூடாதுலாம் பார்த்துட்ருக்கா. இவ தான் குடும்பத்துக்கு ஏற்ற மருமக அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து தட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அடுத்த நாள் இந்த ஃபெங்கை மீட் பண்ணுறப்போ எங்கள் அப்பா அம்மா கட்டாயப்படுத்துறதுனால என்னால் அவள் கூட வந்து ஹனிமூன் போயே தீரணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னோடனே சாக்கு போக்கெல்லாம் சொல்லி தப்பிக்கலாம்ல அப்படின்னோடனே பல சாக்கு சொல்லிட்டேன், அவங்க வந்து யாரும் மசிய மாட்டேங்கிறாங்க, பத்தாததுக்கு இவ வேறு வந்துட்டு போயே தீரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு முன்னாடி கிளப்பி விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே இந்த ஃபெங்கோ அவள் ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கா, ஸோ அவள் இழுப்புக்கெல்லாம் நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் 10 நாள் தான் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு என்ன ஆனாலும் சரி அவளும் நானும் ஒன்று செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் காதலிக்கிறது ஒன்று மட்டும்தான், சீக்கிரமாக அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இன்னும் அவங்க அக்காவை பார்க்குறதுக்காக வரா. அந்த சமயத்தில் இந்த மாதிரி 10 நாளாக வந்து ஹனிமூன் போகிறேன், அதனால செலவுக்கு பணம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவள் சம்பாதிச்ச பணத்தை கொஞ்சோண்டு வந்து அவங்களை கட்டாயப்படுத்தி கொடுக்குறா. அவங்க அக்காவும் இதனால் என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதா அப்படின்ன உடனே எதுவும் நடக்க போகிறதில்ல, அவனை ஒரு 10 நாள் வந்துட்டு கொடுமைப்படுத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. யாருக்கு யார் கொடுமையாக இருக்கும், 2 பேர் வந்துட்டு தனியாக இருக்காங்க, அதுவும் ஒருத்தர் மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க ஒரு புது இடத்துல அப்படின்னு சொன்னாக்கா அங்கே என்ன நடக்குன்றது உனக்கு தெரியாதா அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் அவன் என்ன ஏதோ நோயாளி மாதிரி பார்த்துட்ருக்கான், அவன்லாம் என்னது என் பக்கம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதனால நான் அதில் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்துகிட்ருக்கேன், ஆனால் அவன் என்னை படுத்தின கஷ்டத்துக்கு அவனை கொஞ்சமாவது கஷ்டப்படுத்தணுங்கிறது தான் எனக்கு வந்து ஆதங்கமாக இருந்துகிட்ருக்கு, ஸோ ரிவெஞ்சுக்காகத்தானே எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்க. அவங்க அக்காவும் நீ என்ன பண்ணுறங்கிறத புரிஞ்சு பண்ணுவேன்னு நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஒழுங்காக வந்து ஹனிமூனுக்கு கிளம்புற சமயத்தில் அவனோட அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு வழி அனுப்புறதுக்காக வராங்க. அந்த சமயத்தில் ஹீரோட அம்மாவும் ஹீரோக்கு கொஞ்சம் வார்னிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் திடீர்னு ஹீரோடைய பேரை சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க, எல்லாருமா சேர்ந்து ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த பாட் முடியுது.